ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. இந்த vlogல ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு தான் வந்து நம்ம இந்த vlogல எடுத்திருந்தோம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பள்ளியை பார்த்தா என்ன பலன்ன்றதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. அக்ஷய திருதி பத்தியும் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகள் அதையும் நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுல எனக்கு வந்து அன்னைக்கு பிறந்த நாள்ன்றதுனால யாஷிகா ஏந்திரிக்கும் போதே ஒரு பெரிய கிஃப்டோட தான் வந்தா. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் குளிச்சுட்டு வந்த உடனே நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா 6 to 7க்குள்ள நான் பூஜை பண்ணிடணும் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆனதால நான் வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள மேடமும் என் கூடவே எழுந்திரிச்சிட்டாங்க 5 மணிக்கெல்லாம். அதனால அவ வந்து எனக்காக முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா போல. நான் எனக்கு தான் தெரியல. இது எல்லாமே வந்து இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து அவ கையாலேயே எல்லாமே செஞ்சு சர்ப்ரைஸா வந்து அன்னைக்கு கொடுப்பா. அது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நான் அதை வாங்கிக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இவளுக்கு நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அவங்க அண்ணனுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கா. எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கா. ஏந்திரிச்ச உடனே கொடுத்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் விஷ் பண்ணதும் அவ தான். அந்த நாள் ரொம்பவே நல்லாவே போச்சுங்க. அதே மாதிரி குளிச்சு முடிச்சது வந்து அந்த விஷஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம டைரக்டா கோயில் கோலம் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு அக்ஷய திருதின்றதுனால தாமரை கோலம் தாங்க போட்டிருந்தோம். தாமரை போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு சிம்பிளா கலர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கோலமும். அப்படி இதுல என்ன இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கையோடவே நம்ம காலையில வந்து எல்லா வேலையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களும் வந்து வேலை இருக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 6 to 7க்குள்ள பூஜை செய்யணுன்றதுனால வந்து கையோட 2 வேலையும் ஒன்னாவே செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து ஸ்பெஷலா என்னென்ன செஞ்சிருந்தேன்னா ஷார்ட்ஸ்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு வந்து நான்வெஜ்லாம் நம்ம செய்ய முடியாது இல்லையா? அதனால வந்து எப்பவும் போலவே சாதம், சாம்பார், வடை. வடை வந்து வடை மாதிரி வரல, போண்டா மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதனால போண்டா சுட்டு கொடுத்தாச்சு பசங்களுக்கு. ஆனால் காலையிலே நான் வந்து இங்கே சாமிக்கு வந்து பிரசாதமா செய்யணுன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து பாயசம் தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். பால் பாயசம் செஞ்சு அதை வச்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு நைவேத்தியமா வச்சு காலையிலே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்படிதான் வந்து எனக்கு அக்ஷய திருதி போச்சு. அதனால நான் முன்னாடியே வந்து உப்பு மஞ்சள் வாங்கிட்டேன். அதாவது என்னன்னா, நான் வந்து எல்லாமே வாங்க சொல்லி உப்பு மஞ்சளுக்காக தான் மெயினா வந்து எங்க வீட்டுல அனுப்பியிருந்தேன். அங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எது முக்கியமோ மண்டையில இருக்கிற கொண்டைய காணோன்ற மாதிரி உப்பு மட்டும் வாங்கிட்டே வரல. அதனால காலையில இங்க கடை திறந்துருக்காது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுல இருக்கிற உப்பு வச்சு மஞ்சள் மட்டும் வாங்கியிருந்தாங்க, அதை வச்சு காலையில பூஜை பண்ணிட்டேங்க. நிலைவாசல் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6 to 7க்குள்ள வந்து நம்ம விளக்கும் ஏற்றியாச்சுங்க. அன்னைக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு என்னால் என்ன முடியுமோ அதை தாங்க நான் செஞ்சுருந்தேன். அதுக்காக நமக்கு என்ன பலன் கிடைக்குதோ அது கிடைச்சாவே நம்மளுக்கு போதும். நம்மளுடைய தேவைகள் என்னவோ அது தீர்ந்தா போதும்ன்றது தான் என்னோட வந்து முழு வேண்டுதல். அந்த வேண்டுதல் வந்து ரொம்ப நம்பிக்கையா வந்து செஞ்சிருந்தேன். அதுதான் எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள்ன்றதை விட அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பிறந்த நாள் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துலதான் வந்து அக்ஷய திருதி வரும். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம பிறந்த மாசத்துல அக்ஷய திருதி வருது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா என் பிறந்த நாள் அன்னைக்கே வந்து
அக்ஷய திருதி வந்தது எனக்கு கூடுதலா ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதனால அந்த ஒரு உற்சாகமே வந்து என்னால தூங்கவே விடல காலையில. ஏன்னா நான் வந்து நைட்டே வந்து கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11:30 11:45 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் படுக்க போயிருந்தேன். காலையில வந்து நம்ம ஒரு 5 o'clock கிட்ட ஏஞ்சாச்சு. ஏஞ்சிட்டு 4:45 அந்த மாதிரி ஏஞ்சிட்டு நம்ம குளிச்சு எல்லா வேலையும் செஞ்சு பூஜை வந்து கண்டிப்பா வந்து 6-7க்குள்ள பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாயசம் மட்டும் செஞ்சு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா எனக்கு மன திருப்தியா அந்த காலையில பூஜை நல்லபடியா முடிஞ்சுதுங்க. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அக்ஷய திருதி பூஜையை ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை உங்களால என்ன முடிஞ்சதோ எப்படி செஞ்சீங்கன்றத உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா என்கிட்ட கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து உப்பு மஞ்சள் வாங்கணும் இல்லையா, அதனால நம்ம வீட்டில் வாங்கலைன்றதுனால அன்னைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு உப்பு. அதையும் வச்சு 2 உப்பா வச்சு நம்ம வந்து பாயசம் எல்லாமே வச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அங்கே ஒரு சின்னதாக தீபம் எல்லாமே வச்சு பூலாம் வச்சு நம்ம வந்து நைவேத்தியமாக இதெல்லாம் வச்சு தாங்க அன்னைக்கு படைச்சு காலையில் பூஜை செஞ்சுருந்தோம். சாயந்தரமாகவும் வந்து பூஜை செஞ்சுருந்தேன். நம்ம செஞ்சுருந்த எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து பூஜை ஈவினிங்காகவும் செஞ்சு முடிச்சிருந்தோம். அதே மாதிரி கையோடவே அன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்லையுமே நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பல்லியை பார்த்தா ரொம்ப நல்லது, அன்னைக்கு வந்து பல்லி நம்ம கண்ணில் தென்படவே படாது, பார்வையிலே படாது, நம்மளை பார்த்து அந்த பல்லிங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கும் அப்படிலாம் சொல்லி அன்னைக்கு பார்த்தா வந்து ரொம்ப நல்லது, நம்மளுடைய நிலையை வந்து மாறும் அப்படிலாம் சொல்லி ரொம்பவே வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நானும் யாஷிகாவும் பல்லி நம்ம வீட்டில் எங்கே திரும்பினாலும் பல்லி இருக்குமே சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறோங்க. மதியம் எல்லாம் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறேன். கிச்சனில் ஸ்டவ்வுக்கு கீழே அந்த இதெல்லாம் இருக்கும்ல ஸ்லாப்புங்க அங்கெல்லாம் பார்க்குறோம், எங்கேயுமே கிடைக்கலங்க. அதனால சரி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் வரும்போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பல்லி கதையை நான் திரும்ப சொல்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங்கு யாஷி வந்து கிஃப்ட் ஈவினிங் இல்லை மார்னிங்காகவே தான் கொடுத்துட்டேன். இந்த கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். அப்போ வந்து ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீட்டா இது வந்து அதாவது உள்ள இருக்கிற விஷயம் வந்து மேடம் கையாலேயே எல்லாமே ரெடி பண்ணது. இந்த டப்பா எல்லாமே வந்து நம்மளது தான் அதெல்லாம். ஆனால் வந்து அவ சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. You are our best mom. Happy birthday. I love you. இதுதாங்க அவ எழுதியிருந்தா. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த கிஃப்ட்டு. இதெல்லாம் எப்போ நீ ரெடி பண்ண எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்லியும் நான் கேட்டிருந்தேன். இதெல்லாம் என்னடா பேங்கிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ்ல நம்ம வந்து செஞ்சது தான். அப்போ அந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணது. அதை வந்து மேடம் வந்து அதையும் வந்து சேர்த்து கிஃப்டா கொடுத்துட்டாங்க. கையோட அப்படியே இது எல்லாமே வந்து லாஸ்ட் ஃபைனல் டச்சா வந்து இந்த போண்டா சுட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா வந்து அவங்க 10 மணிக்குள்ள போனோம்னு சொன்னதால வந்து சாப்பாடு சாம்பார் இந்த போண்டா இதெல்லாம் தான் செஞ்சிருந்தேன். பால் பாயசம் காலையிலே செஞ்சிருந்தேன். அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் இதுதாங்க பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூனா நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இது யாருக்காவது பிடிச்சிருந்தான்னா நீங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இந்த கலர்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. அது சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து இருக்கு சைஸ்ல, பெரியவங்களுக்கும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி டீட்டெயில் கேட்கணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்க. அதே மாதிரி ஈவினிங்கா வந்து ஒரு 7-8 மணிக்கா போயிட்டு யாஷிக்கு ஒரு பிளான் வச்சிருந்தா அந்த பிளான் நடக்கலன்றதுனால சரி கேட்காது வெட்டுமே சொல்லிட்டு
அவளோட தொல்லையால கேக் வாங்க வச்சு கேக் வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான். பாருங்க அவளும் தான் சேர்ந்து வெட்டுவா. அதனால அந்த கேக் வந்து அவளோட இம்சைனாலேயே வாங்குறதா ஆயிடுச்சு. அதாவது இம்சைன்றது வந்து ரொம்பவே செல்லமான ஒரு இம்சை. அந்த இம்சையை வந்து நம்ம என்ன சொல்றது, அது வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போட முடியாது. ஒரு செல்லமான இம்சை தான். என்னதான் பொண்ணுங்க வீட்டில் இருந்தாலும் வந்து இப்படி ஒரு எப்படி இருக்கும்ன்றதுக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவளால் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மன கஷ்டமா இருந்தாலும் அது வந்து அவளால் நிறைவேறும் போது அது வந்து ரொம்பவே சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஏன்னா பெரியவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் யாஷி வந்து அப்படியே ஆப்போசிட்டு. அவனுக்கு வந்து அப்படியே டபுள் மடங்காக எல்லா வேலையும் செய்வா. அவன் நினைச்சதை நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் நினைப்பா. பர்த்டேனா புது ட்ரெஸ் வாங்கணும், கேக் கண்டிப்பாக வெட்டணும், இல்லைன்னா வெளியில் போகணும். இந்த மாதிரி தான். இதை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாங்கள் அப்போ உட்காந்துட்டு இருந்தோங்க. திடீர்னு பார்த்தா இந்த பல்லி வந்திருந்தது. இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு பல்லியை பார்த்தா என்னென்ன பலன் சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ இப்பவே ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோல பல்லியோட பலன்கள் பத்தி பார்க்கலாம். பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோஸ் எல்லாமே வரும். பாய் பாய்.